ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் நோ சிக்னல் தக் லைஃப் பேசுகிறேன். இனிமேல் நம்ம கண்டென்ட்லாம் வந்துட்டு ஓன் வாய்ஸில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்கேன். ஓகேண்ணா ஓகேன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம தளபதியோட லியோ படம் வந்துட்டு எல்சியூக்குள்ளே தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம அமீரும் அண்ட் தென் நம்ம ரோலக்ஸும் வந்துட்டு நம்ம தளபதி விஜய் கூட நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இல்லை ஆல்ரெடி ஒரு ஆடில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஆடை பாருங்கள். தமஸ், நாங்க வாழ்றதே உன் டீல தான்டா ப்ரோ. நாளான்னைக்கு அனிஃபா தங்கச்சி கல்யாணத்துல கச்சே சும்மா தூள் பறக்கணும். அண்ணா கிஃப்ட் வாங்கணும்ல, முதல்ல டீ காசு கொடு. நம்ம ட்ரைனீஸ்ரா. எங்கெல்லாமோ ட்ரை பண்ணேன், பணம் கிடைக்கல. கிட்டார் எங்கண்ணா? கிஃப்ட்டுக்காக உயிருக்கு கிட்டாரே வித்துட்டாரா? எங்கடா இதில் ரோலெக்ஸே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்து இன்னொரு ஆட் ஒன்று போடுறேன். அந்த இடையும் பாருங்கள். ஆல்ரெடி எப்போவோ வந்துட்டு இவங்க 2 பேருமே மேட்ச் ஆகி நடிச்சிருக்காங்க. என்னங்கண்ணா, ஸ்கூல் லீவுங்களா? இல்லைங்கண்ணா, கட் அடிச்சுட்டானா. ஏன்? ஸ்கூல் சம போர்னா. வாஜா எப்பவுமே அடிச்சுக்கினே இருக்காருண்ணா. கில்லி தானே எப்பவுமே ஜாலி. நான் ஸ்கூலு கட்டடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம்லாம் நிரந்தரமே இல்லைங்கண்ணா. நாளைக்கு நீங்க படிச்சு பெரிய ஆளாகும் போது எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்போ கிடைக்கும் பாரு ஒரு சந்தோஷம். அதுதான் நிஜம், அதுதான் நிரந்தரம். வெறும் கில்லி அடிச்சா நீங்க 0 தான். படிச்சா தான் நீங்க ஹீரோ. நீங்க ஹீரோவா 0வா நீங்களே முடிவு பண்ணுங்க. எங்க பசங்க? அங்க பாருங்க. நம்ம தனுஷ்க்கு நம்ம மாறி படம் பண்ணுறதுக்கு ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஒரு ஆட் ஒன்று போடுறேன். அந்த ஆடு மூலியமாக தான் ஐடியா வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஏய், மாமனார் ரோடா 50 ரூபா கொடு, இல்லைன்னா லைசன்ஸுக்கு குட் பை சொல்லு. என்னடா வில்லன் கூடுற? 50 ரூபாடா. டேய் 50 ரூபா கொடுறா. சார் கேக்கல, கொஞ்சம் சத்தமா. 50 ரூபா கொடுறா. 50 ரூபா கொடுறா. சார் வண்டி தள்ளலாம் வேணாம், அதுவே போவோம். 50 ரூபா கொடுறா. ஏய் 50 ரூபா கொடுறா. சார் கேக்கல. சரி வெட்டுப்பா. எந்த சாரே காந்தி நகர் போவோம். ஏன் சார் மக்களே, உங்களுக்கே தெரியும், நம்ம விக்ரம் படத்தில் வந்துட்டு கமல்ஹாசனோட ஒய்ஃபை காட்டியிருக்க மாட்டாங்க, குழந்தைய மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அது காரணம் யாருன்னா சூர்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஹலோ, நான்டா. ஓ ஹாய், நான் தான். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. I don't love you. I also don't love you. நான் இன்னொருத்தனை காதலிக்கிறேன். நான் கூட தான் இன்னொருத்தைய காதலிக்கிறேன். அது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? நீ ஏன் சொல்லல? Okay, that's it. இனிமே நீ யாரோ நான் யாரோ. ஓகே, நீ யாரோ நான் யாரோ. Goodbye. இது யாரோட ஃபோன்? நம்ம எல்லா நடிகர்களும் வந்துட்டு ஆடில் நடிப்பாங்க. ஆனால் தலை நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நம்மக்கிட்ட ஆட் இருக்குது. அந்த இடையும் போடுறேன், ப்ளே பண்ணி பாரு. I just wanna fuck bad bitches. All them nights I never had bitches.
எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலுமே இந்த மாதிரி சீன்ஸு இந்த மாதிரி ஆட்லாம் நான் நடிக்கிறேன்லே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம கமல்ஹாசன் அவர் இருந்துக்கிட்டு நான் நடிச்சு தரேன், நீங்கள் வந்துட்டு இது மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன விளம்பரத்துக்கு நடிச்சு கொடுக்காருன்னு நீங்களே பாருங்கள். அந்த ஆட் கிளிப்பு உங்களுக்கு போடுறேன். என்னடி வெக்க கேடு தலைவர் கையில டாய்லெட் பிரஷா யாரோட வேலையா அது? ஏன் வேலைதான். வீட்டுல மத்த வேலையெல்லாம் செய்ய வைக்கப்படல, அப்புறம் டாய்லெட் கிளீன் பண்ண மாத்திரம் எதுக்கு வைக்கப்படணும்? அசுத்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வேற யாராவது வந்து கிளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது தான். எப்பட்றா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான். பட் நம்ம எல்லாருமே நடிச்சிருப்பாங்க, இவர் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் நம்ம தலைவர் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆட்லையும் நடிக்க மாட்டார். அப்படி ஒரு ஆடில் நடிச்சிருக்காரு. ஒரு ஆடில் நடிச்சிருக்காரு. என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரம். அதுக்குண்டான ஆடை நீங்களே பாருங்கள். Good to be a gangster. A real gangster ass nigga plays his cards right. நம்ம தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி ஆடில் நடிக்கிறதே பெரிய விஷயம். தென் இதுதான் ஒரே ஒரு கடைசி ஆடு, அதுக்கு மேலே எந்த ஆட்லேயுமே நடிக்கல. பட் அதுக்கப்புறம் ஒரு ஆட் இல்லாமல் வேற ஒரு விஷயத்தில் நடிச்சிருப்பார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்தானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இதில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பார். பட் அது உண்மை தானே. எத்தனையோ பேருக்கு கண் தெரியாமல் என்னென்னமோ தெரியாமல் போகுதில்ல, கண் தெரியாமல் லங்ஸு கேன்சல் ஆகி ஹார்ட் சர்ஜரி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. நம்ம வந்துட்டு கண்தானம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகிறோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகிறோம், அதனால எல்லாத்துக்கும் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாரு ஹாஸ்பிட்டல்ஸுக்காக. அந்த விளம்பரத்தையும் நான் உங்களுக்காக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் போயிட்டு பிளட் டொனேட்டு, கண் ஐ கொடுக்குறது, அண்ட் தென் ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி வச்சுட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நானும் ஒரு கருத்தை அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஓகேனா பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா? அதுக்குண்டான வீடியோ கிளிப் இதாக வந்துடுது. அடுத்தவன் சம்பாதிக்கல உட்காந்து சாப்பிட சோம்பேறியாக்க விரும்புறேன். நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து உழைக்கிற தொழிலாளியா இருக்க விரும்புறேன். ரஜினிய பாத்தியா? சூப்பரா இருக்காரு. ரஜினி நம்ம கிட்ட வராருடா. என்ன நீ ஸ்கூல் இல்லையா? இல்ல, அதனால தான் ஷூட்டிங் பார்க்கலான்னு வந்தோம். அங்கிள், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கிள். உனக்கு? இவனுக்கு கமலை தான் பிடிக்கும் அங்கிள். உனக்கு? அவளுக்கு கண்ணு தெரியாது அங்கிள். உன் பேர் என்னம்மா? லட்சுமி. அங்கிள், நீங்க கருப்பா இருப்பீங்களாமே? ஆமா. உங்களை நான் தொட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அங்கிள், நான் உங்களை பார்க்கவே முடியாதா? இருக்கு. இறந்து போனவங்க உடம்புல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை எடுத்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் மூலமா பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த கண்ணை வச்சா அவங்களுக்கு பார்வை வரும். நம்ம நாட்டுல கண் பார்வை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இறந்த பிறகு உடம்பு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கண்ணை குழி தோண்டி முகத்தை எங்கே விகாரமாக்கிடுவாங்களோங்கிற பயம்தான். ஆனா அது தப்பு. கண்ணை எடுத்துட்டு அந்த உடம்ப எரிச்சாலோ புதைச்சாலோ இறந்து போனவங்க அடுத்த ஜென்மத்துல கண் இல்லாம பிறப்பாங்கிற மூட நம்பிக்கை இருக்கு. அது மூட நம்பிக்கை தான். லட்சுமி தானே? ஆமா, நீங்க சொன்னபடி ஒருத்தர் எனக்கு கண்டான கொடுத்ததுனால எனக்கு பார்வை வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இந்த அழகான குழந்தையோட பரிதாபமான வேண்டுகோளை நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லையா? கண்தானம் செய்யுங்க. தானத்திலேயே சிறந்தது கண்தானம்.